புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தாலுகா கீழப்பூர் கிராமத்தில் சித்திரை பட்டத்தில் LPG 932 என்ற புதிய ரகமான உளுந்து பயிர்களை விவசாயி காசிநாதன் என்பவர் 5 ஏக்கர் பரப்பளவில் ஆடு மாடு பன்றி பாதுகாக்கும் வகையில் காட்டு கருவையெல்லாம் பிடுங்கி வேலி போல் அமைத்து சாகுபடி செய்து வந்தார். அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இதனை பார்த்து வந்தார்கள். திடீரென்ற 1/7/2025 அன்று பக்கிரிசாமி என்பவர் உளுந்திற்கு ஆடு மாடு பன்றிக்கு பாதுகாப்பாக வைத்திருந்த வேலிகளை தீயிட்டு கொளுத்திவிட்டார். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயி காசிநாதன் என்பவர் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கூறியுள்ளார். புகாரை பதிவு செய்து உடனடியாக ஊர்காவல் படையை அனுப்பி பார்வையிட்டு சென்று SI ராஜாவிடம் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து SI இரவு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். மூத்த விவசாயி அதை கேட்டு சென்று விடுகிறார். இரவு திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு மீண்டும் செல்கின்றார். அப்போது தீயிட்டு கொளுத்தியதற்கு காரணமான பக்கிரிசாமியை திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அழைத்து கேட்டு அவரும் ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து SI ராஜா தீயிட்டு கொளுத்திய இடத்திற்கு நாளைக்கு வருகிறேன் என்று சொல்கின்றார். SI ராஜா பார்வையிடுகிறார். அவரை இன்ஸ்பெக்டர் வரட்டும் என்று கூறுகின்றார். இன்ஸ்பெக்டர் வந்தவுடன் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு காசிநாதன் புகார் மனு அளிக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தீயிட்டு கொளுத்தின உளுந்து ஆடு மாடு மேய்ந்ததை பார்க்க வருகிறேன் என நாளை இடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி விடுகிறார். இன்ஸ்பெக்டர் பார்வையிடுகிறார். இது காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது என்று சொல்லிவிடுகின்றார். அதற்கு கடிதமும் கொடுத்துள்ளார். அதையடுத்து காசிநாதன் நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கிறார். காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பார்வையிட்டு இது திருநள்ளாறு காவல் நிலையம் என்று சொல்கின்றார். இதைத் தொடர்ந்து இன்று முதுநிலை காவல் கண்காணிப்பு அதிகாரி தலைமையில் நடக்கும் மக்கள் மன்றத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி காசிநாதனை அழைத்து கொண்டு புதுச்சேரி மாநில பசுமை புரட்சி அமைப்பாளர் DN சுரேஷ் இது குறித்து விரிவான முடிவு எடுக்க கூறினார். இன்ஸ்பெக்டர் கொடுத்த கடிதம், பாதிக்கப்பட்ட புகைப்படங்கள், பயிர் செய்யப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தையும் காண்பித்தோம். புதிதாக அமல்படுத்தப்பட்ட BNS 2024 சட்டத்தின்படி நடவடிக்கை இல்லை என்று SSP மற்றும் SP கூறினார். புகைப்படங்களையும் காண்பித்தோம். பார்த்த பிறகு 2 இன்ஸ்பெக்டரும் அழைத்து இதற்குரிய சட்ட நடவடிக்கை நாளைக்குள் எடுப்போம். SSP மற்றும் SP இருவரும் கூறியுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார்.